வணக்கம். இந்த விளக்குரைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தனி மனிதனோட உண்மையான தேடலுக்கும் இந்த சமூகம் அவன் மேல திணிக்கிற எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய தத்துவார்த்தமான போராட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வாழ்ற இந்த சமூகம் எப்படி நம்மள ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்க பாக்குது, அதுல இருந்து வெளியே வர துடிக்கிற ஒரு மனசோட ஆதங்கம் எப்படி இருக்குன்னு இந்த விளக்கு உரையில நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கேள்வியின்றி கற்ற கல்வி சுதந்திரம் இழக்கும். எவ்வளோ ஆழமான வரிகள் இல்லையா? நாம சின்ன வயசுல இருந்து நிறைய படிக்கிறோம், எக்கச்சக்க பட்டங்கள் வாங்குறோம். ஆனா நாம எதையாவது உண்மையாவே கேள்வி கேட்கிறோமா? எல்லாவற்றையும் அப்படியே ஏத்துக்கும் போது நாம எதை இழக்கிறோங்கிறது இந்த ஒற்றை வரி ரொம்ப தெளிவா நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா யோசிக்காம அப்படியே மனப்பாடம் செய்யறது நம்ம சுதந்திரத்தை நாமே அடகு வைக்கிற மாதிரி தான். பகுதி 1. சமூகத்தின் மீதான விரக்தி. நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்களை 4 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். 1. கல்வி மற்றும் கேள்வியின் வலிமை. 2. குடும்பம் மற்றும் கௌரவம். 3. இருத்தலியல் குற்ற உணர்வும் விதியும். 4. ஊர்ஜன மரியாதை உண்மைகள். பகுதி 2. கல்வியின் மெய்நோக்கம். அப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்விங்கிறது வெறும் வேலை வாங்குறதுக்கான ஒரு டூல் மட்டும் கிடையாது. மேடையில பேசுற வெற்று அலங்கார வார்த்தைகளுக்கும் சமூகத்தோட அதிகார அடக்குமுறைகளுக்கு எதிரா தர்க்க ரீதியா கேள்வி கேட்கிற துணிச்சலை தரதான் உண்மையான கல்வி. எல்லாவற்றுக்கும் தலையாட்டுற அடிமைகளை உருவாக்குறது கல்வி இல்லைங்க. கேள்விகளை புறக்கணிக்கிற எந்த ஒரு சமூகமும் ஒருபோது உண்மையான விடுதலையை அடையவே முடியாது. பகுதி 3. குடும்ப கௌரவத்தின் நிழல். இத மிக சிறப்பா விளக்குற விஷயம் என்னன்னா, வீதியில போய் பெருமை பேசுறதுக்காகவே ஒரு அரசு வேலையும் சில வார்த்தைகளும் வேணும்னு எதிர்பார்க்கிற ஒரு அம்மாவோட மனநிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சொத்து சேர்க்கறதுக்காகவே ஒரு மிஷின் மாதிரி இயங்குற ஒரு அப்பா அவர்கிட்ட போய் நான் பிறந்த பிறப்புக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கான தேடல் அவர்கிட்ட இல்லாததால பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டு தலகுனிறாரு. உங்க வீட்லயும் இந்த மாதிரியான சமூக எதிர்பார்ப்புகளோட பாரத்தை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த கூர்மையான கேள்விய கொஞ்சம் கவனிங்களேன். நாணியது அவன் பேரா, பிறந்தது என் விதியா? இதோட தத்துவார்த்தமான எடைய கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அப்பா தன்னோட தேடரில்லாத வாழ்க்கைக்காக வெக்கப்படுறது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அந்த அறியாமையையும் அவர் போத்த வேஷத்தையும் ஒருத்தன் தன்னோட விதியா ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்குள்ளயும் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வோ குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற சித்தாந்த மோதலோ இருந்துச்சுன்னா உங்களோட அந்த தேடல் முற்றிலும் நியாயமானதுங்கிறத இந்த வரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்துது. பகுதி 4. ஊர் அறியாத உண்மைகள். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் காசுக்காக ஓடுறதும் மக்கள் மன்றத்துல அவங்க போடுற ஊமை நாடகங்களும் விழுத்து கொண்ட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா அறியாமையில மூழ்கி இருக்கிற இந்த சமுதாயத்துக்கிட்ட உண்மையை உணர்ந்தவன் பகல் வேஷம் போடுறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊர் ஜனங்க இந்த ஊழல்களையும் நாடகங்களையும் கவனிக்கலங்கிறதுக்காகவோ இல்ல கூட்டத்தோட கூட்டமா அவங்களும் அந்த நாடகத்தை ரசிக்கிறாங்கிறதுக்காகவோ உண்மை ஒருபோதும் பொய்யாகி விடாது இல்லையா? பகுதி 5. மாற்றத்திற்கான ஆயுதம். அடுத்து இதை பார்ப்போம். இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு. கேள்வி கேட்டவன் பேச்சு கேவலம் என்று முடிந்தால் அது கேட்டவன் பிழையல்ல, பதிலற்று நிற்கும் சமூகத்தின் முதுகெலும்பு முறிந்ததின் அடையாளம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி இது! உங்களை சுற்றி நடக்கிற தப்ப நீங்க தட்டி கேட்கும்போது இந்த சமூகம் உங்களை முட்டாள்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரன் கூட முத்திரை குத்தலாம். ஆனா கேள்வி கேட்கறது ஒருபோதும் பலவீனம் கிடையாது, அது ஒரு மாபெரும் ஆயுதங்கிறத இதை விட யாராலையும் சிறப்பா சொல்ல முடியாது. இறுதியா இந்த முழுமையான சிந்தனையையும் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில பொருத்தி பார்ப்போம். நீங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்காக போராடி ஒரு சிஸ்டத்துக்குள்ள நுழைய நினைக்கிறவரா இருக்கலாம், இல்ல திருப்பூர் மண்ணோட கடின உழைப்பை கண்டவரா இருக்கலாம், இல்லனா தந்தை பெரியார் அவங்களோட பகுத்தறிவு சிந்தனையால ஈர்க்கப்பட்டவரா கூட இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களோட சுதந்திரமான சுய சிந்தனையும் இந்த சமூகத்தோட போலித்தனங்கள் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த தார்மீக கோபமும் தான் தூங்கி கிடக்கிற இந்த சமூகத்தை உலுக்கி எழுப்புற உண்மையான ஆயுதங்கள். அதனால ஒருபோதும் கேள்விகள் கேட்கறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்க கேள்விகள் தான் மாபெரும் சமூக மாற்றத்துக்கான திறவுகோல். நீங்களும் இந்த மாதிரி சமூக அழுத்தங்களை எதிர்கொள்றீங்களா? சிந்திச்சு பாருங்க.